பீட்ரூட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். நிறைய சத்து இருக்குது. ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்லா ரத்தம் வரும். பீட்ரூட்டில் ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கூட சாப்பிட்லாம். வாங்க இது கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரை கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் இதுவுக்காக நம்ம இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றது ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்குறோம். பார்த்து காரம் போட்டுக்கோங்க. உப்பும் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே பிணைஞ்சிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. வாங்க நல்லா இப்படி பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு கொஞ்சம் பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சிட்டு அடுப்பில் வானல் வச்சு வாங்க எப்படி கட்லெட் பண்ணுறதுன்னு கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். வாங்க நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் இந்த மாதிரி நல்லா தட்டி அப்படி போடணும். உங்களுக்கு உருண்டையாக வேணும்னாலும் உருண்டையாக போட்டுக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில். குழந்தைங்க எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். பாதியிலே எடுத்துடாதீங்க. நல்லா வெந்ததும் நல்லா நம்மளுக்கு கலர் தெரியும். கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட்டு. பொட்டுக்கடலை அரிசி மாவெல்லாம் சேர்த்துக்கணும் இல்லையா? அது பீட்ரூட்டுக்கு சொல்லவே வேண்டாம். அவ்வளோ நல்ல சத்து. பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டு நல்லா மணமாக இருக்கும். ஒட்டிக்க போது அது கிளறி விடணும். சரிங்களா? உடையக்கூடாதுங்க. அப்படியே நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. தீஞ்சிட போகுது. அதே சமயம் வேகாமையும் இருக்க போகுது. பார்த்துக்கோங்க. இல்லை கொஞ்ச நேரம் போதும். ஏன்னா பீட்ரூட்டு துருவுண்டு தானே. இப்படி பரட்டி போட்டுக்கோங்க. நல்லா இருக்குது பாருங்களேன். கலரே பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சும்மா அப்படியே பிள்ளைங்க விரும்பி அம்மா இன்னும் எனக்கு வச்சு கொடுங்கோ, நல்லா இருக்குது, இதை அடிக்கடிக்கு செய்து தர சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செய்தும் கொடுங்க. பீட்ரூட்டு தானே, உங்களுக்கே நல்லா தெரியும் பீட்ரூட்டில் நல்லா சத்து இருக்குன்னுட்டு. தீஞ்சிட போதுங்க, பார்த்து தெரியாத அளவுக்கு. அதே சமயம் நல்லா வேகணும். காய் வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா வேகணும். இப்படி பரட்டி கொடுத்துட்டுருங்க.
பாருங்கள், நல்லா வெந்துச்சு. அதே சமயம் தீய கூட இல்லை. சரிங்களா? பார்த்துக்கோங்க, பார்த்து எடுங்க. மேலே இதில் தெரிக்க போகுது, பார்த்து செய்யலாம். இது பார்த்தாலுமே பீட்ரூட் கட்லெட்னா யாரும் நினைக்க மாட்டாங்க. கறியில் தான் செய்து வச்சுருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், சும்மா சூப்பராக அப்படியே சொல்லவே வேண்டாம். இதுக்கு அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. சூடாக இருக்குது, சூடு ஆறுனதான் அப்படியே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும். இதை பாருங்கள், சூப்பராக உள்ளெல்லாம் நல்லா வெந்து இருக்குது. பார்த்துக்குங்க, நல்லா குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க. கட்லெட் மாரி பாருங்கள், கறி கட்லெட் மாரி இருக்குது, பீட்ரூட் கட்லெட் இல்லை. பிள்ளைங்களுக்கு செய்து சாப்பிட்டுட்டு கொடுங்க. சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்லுங்கள்.